திருவாதிரை நோன்பு அன்று ஏன் சிவனுக்கு களி படைக்கிறார்கள் தெரியுமா? சேந்தனார் என்ற சிவபக்தர் தன் மனைவியுடன் சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்தார். விறகு விற்கும் தொழில் செய்யும் அவர் சிவனடியார்களுக்கு தினமும் உணவளித்து உபசரிப்பது, அதற்கு பின் அவர்கள் உணவு உண்பதே வழக்கம். ஒருமுறை அவ்வூரில் பலத்த மழை பெய்து விறகெல்லாம் விற்காமல் போனது. அதனால் உணவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அரிசி மாவுடன் வெல்லமும் நெய்யும் கலந்து களி தயாரித்து வைத்தார்கள். இச்சமயத்தில் சிவனடியார் ஒருவர் அவர்களது இல்லத்திற்கு வந்துவிட்டார். தயங்கியபடியே அந்த களியை சிவனடியாருக்கு படைத்தார்கள். அதை சாப்பிட்ட சிவனடியார் களி மிக பிரமாதமாக உள்ளது என பாராட்டியதோடு அல்லாமல் இன்னும் தாருங்கள் என்று அடுத்த வேளை உணவுக்கு எடுத்து சென்று விட்டார். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமாகும். ஒரு எளிய உணவை தேனினும் இனிமையானது என பாராட்டியதால் மனம் மகிழ்ந்தனர் அத்தம்பதியர். மறுநாள் காலையில் நடராஜரை தரிசிக்க சென்ற போது நடையெல்லாம் களி கொட்டி கிடந்ததுடன் நடராஜ பெருமானின் வாயிலும் சிறிதளவு களி ஒட்டி இருந்தது. அப்போதுதான் தங்கள் வீட்டிற்கு எழுந்தருளியது நடராஜ பெருமான் என்பதை உணர்ந்த தம்பதியர் மனம் உருகி அவரது பாதத்தில் வீழ்ந்தனர். அதிலிருந்தே நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை நாளில் களி படைக்கும் பழக்கம் உருவாயிற்று.